மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை மீண்டும் 80-90களுக்கு அழைத்து செல்லும் உங்கள் பொன்னான கதை. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இனி 8:30 மணி பஸ் போவலையே, அந்த சோப்பு வண்டி வந்தா போவாளுவ கேட்டேன். இன்னும் ஒருத்தியும் மினிக்கிட்டு போவலையே, மினிக்கிட்டு போவாளுவல, அதான் கேட்டேன். ஏக்கா விஷயத்தை கேட்டியா? நம்ம செல்ராஜ் மாவா இல்ல, செல்ராஜ் மாவா எவன் கூட ஓடி போனா? இல்ல அவன் இன்னும் ஓடி போவல. செல்ராஜ் மாவா கதை தெரியுமா உனக்கு? என்னது, எவன் கூடயோ ஓடி போயிட்டாளா? ஏ தங்க அங்க தள்ளி வா. என்ன செல்ராஜ்மா ஓடி போயிட்டாலோ? இல்ல, செல்ராஜ்மா வயசுக்கு வந்துட்டான்னு சொல்ல வந்தேன். பாத்தியா, அவ இப்பதான் வயசுக்கு வராளோ. நான் ஓடி போயிட்டான்னு நினைச்சேன். அவ செல்ராஜ் பொண்டாட்டிக்கு தம்பி தண்ணி ஊத்த வந்ததுக்கு 4 குல வாழைக்குலை கொண்டு வந்திருக்காங்க. அவளுக்கு இவன் மினுக்கிறதுக்கு போதுமே பெருமை பீத்திக்கிட்டாலே வாழ. பெருமையா? என் தம்பியார் அதை போட்டான், என் தம்பியார் இதை போட்டான், இவன் பீத்துவாயால ஊருக்கு. ஆமா, நம்ம தங்க பாண்டி மாவன் அவன் ஏதோ பிள்ளைய காதலிக்கானாம. யாரு அவ? தோர மாவளதான் விரும்புவான் போலுக்கு. அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு கடந்தாளுவ. வர வீடு போங்குது, காடு வாங்குது. எவ்வளவு கொடுத்த கிழவில ஊரை 2ஆக்கிட்டு உட்காந்துருக்காளுங்க. ஊர்ல ஒரு பொண்ணு விட்டு மாப்பிடுத்து போராட மாட்டுக்காளுங்க. இவளுக்கு ஒண்ணு பண்ண முடியலையே. ஓ தங்க மாட்டே, ஓ தங்க மாட்டே. யாரையா கண்ணிலவு சரியா தெரியவே மாட்டேங்குப்பா. யாரு? தொரப்பண்டி மாவனா? ஏ வடிவே, இது தொரப்பண்டி மாவனான்னு கொஞ்சம் பாரு. கண்ணிலவு சரியா தெரிய மாட்டேங்குது, இரு பாக்க. ஓ கேஷுவலா என்ன பாக்கியா? அது சரி. அடது நம்ம தொரப்பண்டி மாவனா? ஆமா ஆமா. இவங்கிட்ட கேட்டதா சரியா இருக்கும். ஏ தொரப்பண்டி மாவன, என்ன ஏ தொரமாவல காதலிக்காம அப்படியா? அட பாதவத்திகளா, எவ்வளவு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காளுங்க. அது யாருமா துறமாவா? எனக்கே தெரியாம எனக்கு சோடிலாம் சேர்த்திருக்காளுவ. நான் இந்த துறமாவல பார்த்தேன். அவன் மல்லிகை மாவெல்லாம் ஒரு காசுக்கு ஆவாளா? அவன் மாவளை போய் நீ பாத்திருக்கிய? என்னத்த சொல்லப்பா. அப்பனெல்லாம் நான் தூக்கி சாமந்தேன். அவன் வீட்டுக்கு இப்படி ஒரு மருமாவ வரணும்னு இருந்துச்சுன்னா நீங்க ஒண்ணு குறுக்கால விழ வேண்டாம். இல்லையா, ஆளு அழகுக்கும் உன் தோரணைக்கும். அப்படியா? நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? எம்ஜிஆர் ஆட்டிருக்கியே கிழவிகளே. காலையே டீ கடைக்கு போலான்னு நினைச்சேன். இனி மூடே அவுட். எந்த தரமும் எனக்கு பேசி முடிக்கல. கேட்டீங்களா? சந்தோஷமா அடுத்த வேலையை பாருங்க. ஊர் கிழவிகளா. உங்க அம்மா என்ன குழம்பு போட்டு வச்சிருக்கா? சால மீன் குழம்பு. அதானே பார்த்தேன். கீழ்காட்டு கறி குழம்பு வச்சாமனா தெரு வரைக்கும் மணக்குங்கிறது சும்மாவா? கீழ்காட்டு கறியில தாமா. உங்க அம்மா வச்சா நல்லா மனமா இருக்கும். பத்துக்க நல்ல வெந்தயம்லாம் தாளிச்சு போட்டு வைப்பா. அடே பாத்தியா, நான் சொல்லல இவ தோரமாவதான் விரும்புதான். பாத்துக்க, இல்லன்னு சொன்னானா பாத்தியா? அவன் எப்படி சொல்லுவான்? நான் சொல்லுதே, இன்னும் 2 நாள்ல தோரமாவளை மட்டும் இவன் கூட்டிட்டு ஓடி வரல, அதெல்லாம் கூட்டிட்டு வந்துருவான். அப்பதானே தோர பொண்டாட்டிக்கு இருக்குது. என்னத்த சொல்ல? அத்தி கிளை மரல நிக்காளுவா. இவ்வளவு முகத்துல முழிச்சிட்டு போனா உருப்படாத. இவ்வளவு முகத்துல முழிக்க கூடாதுன்னா நான் தெருவை சுத்தி வந்தேன். இங்கேயுமா நிக்காளுவ? என்ன பள்ளிக்கூடத்துக்கா போறியா? ஆமா. நாங்களா என்னைக்கு பள்ளிக்கூடத்தை பார்த்தோம்? போங்க மணி 8:30 மணி ஆகுது. சோப்பு வண்டி போயிரும். போங்கன்னு சொல்றத பார்த்தா பின்னாடி பெருசா கிளவி வச்சுவா போலுக்க. இன்னைக்கு மட்டும் இந்த கிளவி ஏதாவது பண்ணட்டா. சீக்கிரம் போங்க, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுதுல்ல. ஏன் படிக்க புள்ளைல கால முறை போகணும். சரிங்க பாட்டி. பஸ்ஸுக்கு டிக்கெட் எவ்வளவு? பாஸ். எனக்கு பாஸா? ஆமா பாஸ். நாங்க வரோம். சரிமா, பார்த்து போங்கம்மா. நல்லா படிக்கணுமா? படிச்சாதான் நல்லது. பார்த்து போய் படிங்கம்மா. தாய கிளவி என்ன நடிப்பு நடிக்காம ஊர் உலகத்துல யாருக்கோ சாவு. இந்த கிளவிக்கு வர மாட்டேங்குதே. இவளெல்லாம் படிக்கிறதுக்கா போறாளுவ? எவனையோ பார்க்க போறாளுவ? காதலிச்சிட்டு வராளுவ? நம்ம பொத்த இல்ல பொத்த அங்க உட்காந்து
இத துறமவா இருந்தாளா? துறமவா இருந்த மாதிரி தெரியலையே. எனக்கு என்னமோ தங்கப்பாண்டி மோவன் அதுக்குத்தான் முன்னுக்குட்டி டீ கடைக்கு போறான்னு நினைக்கேன். அங்க போனா தானே இவளுல பார்க்க முடியும். அப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போனா நிறைய விஷயம் பார்க்கலாமா இருக்கும். வா நம்ம ஓடி போய் பாப்போம். கஞ்சி கிஞ்சி குடிச்சிட்டே அப்படி இன்னும் கிறக்கம் வந்துடும். கஞ்சி கிடக்கு கஞ்சி. இவளை எப்படி படிக்க போறாளுன்னு பார்க்கணும். பத்துக்க இவளை காதலிக்க தான் போறாளுவே. தெரியும் தெரியும். சீக்கிரம் வா ஓடி போவோம். ஆமா சீக்கிரம் போனாதான் பார்க்க முடியும். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. உன்னை யாரு பூடிச்சா? உன்னை யாரு கண்டு பூடிச்சா? புத்தகம் புக்கணுமா, பள்ளிக்கூடம் போகணுமா, எழுத்து எழுதணுமா, பட்ட படிப்பு படிக்கணுமா? யாரு பூடிச்சா? உன்னை யாரு கண்டு பூடிச்சா? உனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளவு அறிவலிக்கு. இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு அப்பா இழுத்து முடிட்டு தூங்குவேன் பாரு. என்ன சுகமா இருக்கு ஐயா. காலையில 7 மணிக்கெல்லாம் கடுங்காப்பியும் பொரிக்கடலையும் தின்னுட்டு 6:30க்கெல்லாம் ஒரு சட்டி கஞ்ச குடிச்சிட்டு அப்படியே தோட்டத்து வாக்க நான் போனா அப்படியே பாளையா தோட்டத்துல கொஞ்சம் வெள்ளரிக்காவும் கொய்யக்காவும் பறிச்சு தின்னுட்டு அப்படியே தவசி தோட்டத்துக்கு போயிட்டு வேர்க்கடலைய புடுங்கி தின்னுட்டு அப்படியே நம்ம சொக்கன் கிணத்துல ஒரு குளியல போட்டுட்டு அப்படியே காட்ட ஓட்டிலான்னு பாக்க. இந்த பள்ளிக்கூடத்தை மட்டும் யாரும் கண்டுபிடிக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி எல்லாம் இருந்திருக்கும் தெரியுமா? யாரு கண்டுபிடிச்சா? இதை யாரு கண்டுபிடிச்சா? இல்ல ஆடு மாடல்ல நான் ஸ்கூலுக்கா போகுது நான் கேட்கேன். இல்ல தெரியாம தான் கேட்கேன். இந்த ஆடு மாடல்ல நான் ஸ்கூலுக்கா போகுது. அது பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கு. பேசாம ஆடு மாடாவே பிறந்திருக்கலாம். ஆனா மீனக்குட்டி இன்னொரு ஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எரும மாட பிறப்பேன்னு சொல்லுதா? அதுல எந்த தப்பு இல்லையே. அது எவ்வளவு சுதந்திரமா சந்தோஷமா இருக்கு தெரியுமா? புக் எடுத்து படிக்கண்டா, ஹோம்ஒர்க் எழுத வேண்டாம், டீச்சர்ட்ட அடி வாங்க வேண்டாம், முட்டங்கால போட வேண்டாம். அது வாழ்க்கையே வாழ்க்கைதான். யாரு கண்டுபிடிச்சா? உன்னை யாரு கண்டுபிடிச்சா? ஆனா ஒண்ணு மேனக்குட்டி, இந்த பள்ளிக்கூடத்தை மட்டும் கண்டுபிடிச்சே மட்டும் என் கையில கிடைச்சவனா அவளை மறுபடியும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து நான் படிக்க வைப்பேன். அப்பதான் நான் படுற கஷ்டம் அவளுக்கு புரியும். உள்ளவா பிரவீன் தேடுதான். பிரவீனா சும்மா இரு அப்படி சொல்லாத. என்னங்க பிரவீனா பள்ளிக்கூடம் 32 காட்டுதா? பிரவீனே நோட்ட கேட்டான். சும்மா இரு அப்படி சொல்லாத. நான் என்னத்த சொல்லுவேன்? அப்படியே கேட்க வச்சா அடியே கூட்ட. அவன் நோட்ட கேட்டான். அவன் நோட்ட கேட்டானா? வாங்கிட்டு போய் 2 வாரம் அவன் நீ கொடுக்கவே இல்லையானா? அந்த பையன் ஓன்னு அழுதான். அப்படியே ரொம்ப அழுதானா? அந்த பையன் ரொம்ப அழுதாம் டி. சரி 2 நாள்ல நான் எப்படியாவது கொடுத்துருவேன். 2 நாள்லையா? ஆமா 2 நாள் ஆகும்ல. பாதவத்தி ஏன் 2 நாள் ஆகும்? அது வேற ஒன்றும் இல்ல. அவன் அன்னைக்கு நோட்டு தந்தான். அது ஒரு குப்பை மாதிரி கிடந்துச்சா. எங்க அம்மா அதை கொடுத்து பேர்த்தமா வாங்கி தின்னுருக்காங்க. என்னத்த சொல்ல? என்னது பேர்த்தமா வாங்கி தின்னுட்டாவளா? ஆமா அந்த நோட்டை நான் வச்சு திண்ணையில வச்சுட்டு போயிட்டேன். எங்க அம்மா ஏதோ வேண்டாத நோட்டு நினைச்சு பேர்த்தமா வாங்கி தின்னு விட்டாவ. அப்புறம் தான் நான் சொன்னேன், ஏமா அது என் கூட படிக்க பிரவீன் நோட்டுன்னு. அது சொல்ல மாட்டேடி. நான் இப்பதான்ட்டு 2 பேத்தமத்தை வாங்கி தின்னு விட்டேன்னு சொன்னாவ. அப்புறம் என்ன பண்ண, அன்னைக்கு வாங்கிட்டு 2 பேப்பர் கட்டின நோட்டு பேப்பரு. ஆமா வாங்கிட்ட மீனா கிட்ட சுவாதி கிட்ட அவ கிட்ட இவ கிட்டன்னு நம்ம கிளாஸ் பிளேட் எல்லாம் 2 பேப்பர் வாங்கினேன். அதான் நோட்டு பேப்பரு. சரி எல்லா பேட்டையும் அப்படி இப்படின்னு ஒரு நோட்டு பேப்பர் கேட்டேன். பாதி பிள்ளைகள் தந்துச்சு, பாதி பிள்ளைகள் தரல. ஆனா ஆம்பளை பையனை ஒன்றே தந்துட்டான்னு வந்த பொட்டை பேப்பர் இல்லாம தரவே மாட்டேங்குது. ஏன் கேட்க, எதுக்கு கேட்க? ஒரு அவசரத்துக்கு தானே நான் கேட்க. ஒருத்தியாவது கொடுக்கவே மாட்டாமா. இந்த ஆம்பளை பையன் ஒண்ணுதான் கேட்டோன்னு கொடுத்துட்டானுவேன். சரி அதை வாங்கி என்ன பண்ண? அந்த பேப்பர்ல 2ஆ கட் பண்ணி இப்பதான் ஒரு நோட்டு ஊசி நூல் வச்சு தச்சு ஒரு நோட்டு தயாரிச்சேன். தச்சு முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒட்டி பெருக்கி வச்சிருக்கேன், காயணும். ஏன்னா சுவாத்த வச்சு ஒட்டுனேன், சரியாவே ஒட்ட மாட்டேன்னுட்டு கஷ்டப்பட்டு ஒட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். முருங்கை பிசுன்னு கிடைச்சிச்சு, அதை வச்சு கொஞ்சம் ஒட்டுனேன். முருங்கை பிசு வச்சா? ஆமா அதான் நான் மூலமுக்கு மாதிரி இருக்குமே, அதை வச்சு ஒட்டுனேன். அது கொஞ்சம் பரவாயில்லாம ஒட்டுச்சு. சரி இன்னொரு வாட்டி பிரவீன்கிட்ட நோட்டை வாங்கி அந்த நோட்டை பார்த்து அவனுக்கே எழுதி கொடுக்கணும். கொடுத்தாதானே நேர்மை வெல்லும். ஏன்னா நம்மகிட்ட ஒருத்தவங்க நோட்டு கொடுத்துருக்காங்க, நம்மள நம்பி கொடுத்துருக்காங்க, திருப்பி நம்ம கொடுக்கணும் இல்லையா? பாதவத்தி அந்த பையன் ஓ நாள்தான் பாவம்லவா கேட்டமத்தே. உங்க அம்மா மட்டும் தின்னாவளா இப்படி? அது எப்படி எங்க அம்மா எனக்கு தராம இருப்பாவ? எனக்கும் எங்க தம்பிக்கும் கொடுத்தாவ.
பெல் அடிச்சுட்டு நான் உள்ள போறேன். எப்ப பார்த்தா உண்மையை பேசணும் எல்லாத்துக்கும் கோவம் தான் வருது. ஏலே அவன் பேர் என்னது? ஏலே சுகுமாரே, ஏலே சுகுமாரே, ஏலே கோபாலே, என்ன எல்லா பேரும் என்ன பார்த்து இப்படி அலறடிச்சு ஓடுதானவே? இடி கணக்கு டீச்சர் வந்திருக்காவன்னு நினைக்க. இன்னைக்கு என் மொழியை பேத்து எடுக்க போறாவ. நீ கணக்கு நோட்ல முடிச்சிட்டியா ஹோம்வொர்க்? இல்லடி எனக்கு கணக்கே வர மாட்டேக்கு, என்ன பண்ணனே தெரியல. இங்க பாரு, ஹோம்வொர்க் எதுனாலும் சரி எழுதட்டன்னு பரவாயில்ல, நோட்டு ஏதாவது வைக்கும் போது நீங்களும் வச்சிருங்க, அப்பதான் தப்பிச்சிய. நோட்டு மட்டும் இல்லையோ அவ்வளவுதான். இங்க பாரு, இன்னைக்கு டீச்சர் நோட்டு வச்சோம்னா நாளைக்கு தான் திருத்தவ. இன்னைக்கு எப்படியாவது எழுதிட்டு போய் நாளைக்கு ஜாயின் பண்ணி வச்சிருவோம். ஆமா, நோட்டை மட்டும் வச்சிருவோம் சரியா? அப்ப வீட்டுல போய் எப்படி எழுத முடியும்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது நம்ம நோட்டை மட்டும் எடுத்துட்டு போயிருவோம். நாளைக்கு காலையில மொத ஆளா வந்து உள்ள சொருவி வச்சிருவோம். டீச்சர் எண்ணிதான் வச்சுட்டு போவாவ. அதான் அறிவியல் நோட்டு இருக்குல்ல, அறிவியல் நோட்டை உள்ள வச்சிருவோம். சூப்பர் ஐடியா. இன்னைக்கு கணக்கு நோட்டை தூக்கிட்டு போயிட்டு அறிவியல் நோட்டை உள்ள வச்சுட்டு கணக்கு எழுதிட்டு நாளைக்கு கொண்டு காலையில வச்சிருவோம். இல்லனா ஒரு டீச்சர் பார்த்தா டீச்சர் மறந்து நோட்டை மாத்தி வச்சிட்டேன் டீச்சர் சொல்லிடுவோம். சூப்பர் ஐடியா. சரி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? நம்ம கிளாஸ்ல நம்ம ரோஹிணி இல்ல, ரோஹிணியா? அதான்ல அந்த பொட்டல் புதூர்ல இருந்து வருவாள் அந்த பிள்ளை. ஆமா, அந்த ரோஹிணி பிள்ளையும் சங்கரும் லவ் பண்ணுதாவலாம். என்ன சொல்லுத? சத்தம் மட்டும் சொல்லிடாத, அவ்வளவுதான். அவளுக்கு தெரிஞ்சதா நம்மள கொன்னே போட்டுருவா. ரோஹிணி சங்கரும் லவ் பண்ணுதாவளா? ஆமா, லவ் பண்ணுதாவலாம். லவ் லெட்டர் கொடுத்துருக்காவலாம். கிளாஸ் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா? டீச்சருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சோ எம்மாட்டி அவ்வளவுதான். அப்பா, இனிமேல் நான் ரோகிணி பிள்ளை கூட சேரவே மாட்டேன்ப்பா. நானும் தான். எப்படி கெட்ட பழக்கம்லாம் பண்ணுதா பத்தியா? பாரு, காதலிக்கா. எம்மாட்டி சீ. அதான், இப்படிப்பட்ட கெட்ட பிள்ளைல கூட எல்லாம் சேரவே கூடாது. எங்க அம்மைக்கெல்லாம் தெரிஞ்சிச்சோ என்ன கொன்னே போட்டுருவ. எட்டி, இனிமேல் நம்ம ரோகிணி கூட சேரக்கூடாது சரியா? அவ டெஸ்க்லயே உட்கார கூடாது சரியா? இனிமேல் அவகிட்ட நோட்டு பேனா எதுவுமே வாங்க கூடாது. ஆமா, இனிமேல் அவட்ட சேரவே கூடாதுப்பா. ரோகிணி பிள்ளை வருது. டீச்சர் வந்துட்டாங்களோ? நாங்க உங்ககிட்ட பேச மாட்டோம். எதுக்கு? எப்பல என்கிட்ட இனிமேல் நீ பேசாத சரியா? நாங்க உங்ககிட்ட சேர மாட்டோம். எதுக்குப்பா? ஏன்பா? இல்ல, நாங்க உங்ககிட்ட பேச மாட்டோம். சொல்லு, எதுக்குப்பா? நாங்க உன்கிட்ட சொன்னா நீ கோபப்படக்கூடாது. சேச்சே, நான் கோபப்பட மாட்டேன். நீயும் நம்ம கிளாஸ் பைய சங்கரும் காதலிக்கலாம்ல? இல்லடா, நான் இல்லடா. யாரப்பா அப்படி சொன்னா? நான் அப்பலாம் பண்ணுவேடா. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்ட் தானா? ஆமா, ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது ஒண்ணா போவோம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். எல்லாரும் தப்பு தப்பா சொல்லிட்டாங்க. நான் எப்படிப்பா லவ் பண்ணுவேன்? இல்லையா, நீங்க ரெண்டு லவ் லெட்டர்லாம் கொடுத்தீலாமே, கிளாஸ்க்குள்ள எல்லாரும் சொன்னாவே. அப்படியா சொன்னாவே? ஆமா, எல்லாரும் அப்படித்தான் சொன்னாவ. இல்ல, நாங்க லவ்ல பண்ணல. எனக்கு பயமா இருக்கு. எங்க அம்மாக்கு தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டுருவாங்க தெரியுமா? எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எங்க மாமா இல்ல, என்ன சத்தியமா கொன்னே போட்டுருவாரு. எங்களுக்கு எல்லாமே எங்க மாமா தான். எங்க மாமாக்கு மட்டும் விஷயம் போச்சுன்னா அவ்வளவுதான். யாராவது லவ் பண்ணுவாங்களாப்பா? நீங்களே சொல்லுங்கடே, யாராவது லவ் பண்ணுவாங்களா? அவ ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் தான் தெரியுமா? சரிப்பா, ஃபீல் பண்ணாதப்பா. நாங்க கூட நீ லவ் பண்றேன்னு நினைச்சிட்டோம். சரி அழாத. சரி நீ அழாத. நீ அழாதப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாத்துக்கலாம். ஐயோ, நீ அழாத. இல்ல, எங்க சித்தப்பாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். சரி நீ அழாத. கிளாஸ்ல எல்லாரும் அப்படித்தானே சொன்னாங்க. இல்ல, நான் எப்படி லவ் பண்ணுவேன் சொல்லு பாபு. சரி சரி, ஃபீல் பண்ணாதடே. சரி, நீ சங்கர் பையன்கிட்ட பேசாதனே. சரிப்பா. ஐயோ பாவம். ஆமா, ஐயோ பாவம். நான் சொன்னேன்ல அந்த பிள்ளை லவ் பண்ணிருக்காதுன்னு. நான் சொன்னேன் பத்தியா, இந்த பிள்ளை லவ் பண்ணிருக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, அதான் இப்பெல்லாம் பண்ணிருக்காதேன்னு நினைச்சேன். சரியா இருந்திருக்கு பத்தியா? ஆமா, நான் கூட நினைச்சேன் தெரியுமா, இந்த பிள்ளை இப்பெல்லாம் பண்ணிருக்காத, எல்லாரும் இப்படி சொல்லுதாவளேன்னு நினைச்சேன். சே, பத்தியா பாவம் எப்படி அழுதா பத்தியா? ஆமா ஏட்டி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துலட்சுமி தாண்டி இருக்கும். முத்துலட்சுமியா? எனக்கு என்னமோ அந்த பிள்ளை மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் சத்தியமா சொல்றேன், இது முத்துலட்சுமி வேலையா தான் இருக்கும். ஏன்னா முத்துலட்சுமிக்கு இவளுக்கு தான் சண்டை. தமிழனுங்க தமிழனுங்க உன் சீரிலமே சிரமயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே.
இருக்கேனே, நீ என்ன அழுதுட்டு வர? எல்லாரும் எனக்கு விரோதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். ஆனா யாருதான் யாருக்கு விரோதமா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. எல்லாரும் இதையே தான் சொல்லுதாவே, எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் கூட இப்படிதான் சொல்லுவேன். ஆனா இன்னொத்தி என்ன பார்த்து சொல்லிட்டு போறாவ. சப்பா இல்லப்பா, நானும் சங்கரும் லவ் பண்ணுதாமா, காதலிக்கவா இப்படிலாம் சொல்லிருக்கா தெரியுமா? நான் சாத போறேன். அத்தி எதுக்கு ஸ்கூல் முடிஞ்ச வரை போ அண்ணே, பிற ஆப்சென்ட் ஆயிரும்ல. ஆமா, அதான் நான் அங்கே உட்கார்ந்துட்டேன். ஆமாம்பா, பிற ஆப்சென்ட் ஆயிரும். பிற அதுக்கு நீ டீச்சர் அடிப்பாவ. லீவ் போட்டுறாத. இல்ல இல்ல, நான் வீட்டுக்கு தான் போகணும்னு நினைச்சேன். பிற ஆப்சென்ட் ஆயிரும்ல, அதான் நான் போவல. நீ எந்த பையல காதலிக்க? சங்கரு. நம்ம கிளாஸ்ல வாத்தி இருப்பானே அந்த பையனா? ஆமா. சரி, உனக்கு ஒரு நாள் லவ் லெட்டர் கொடுத்தாம்ல? ஆமா, அது ஒரே ஒரு நாள் தான். ஆனா நான் அதை பத்திரமா வச்சிருக்கேன். ஏன்னா டீச்சர் பாத்திர கூடாதுல்ல. ஆமாமா, டீச்சர் பார்த்தா அவ்வளவுதான். நீ உன் ஃப்ரெண்ட் எல்லாம் காலையில நீ ஒத்தையில இருந்திருக்கா? அவளே லீவ் போட்டிருக்காவளோ? இல்ல, அவளு இனிமேதான் வருவாள்வே. நான் 8 நம்பர் பஸ் பிடிச்சிட்டேன். அவளை 8 நம்பர் விட்ட விட்டுட்டாளுவ. இனி 9 மணி பஸ்ஸுக்கு வருவாளுவ. நான் காலையில கஞ்சி கிஞ்சி எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். அவளை வீட்டுல துவையல் அரைக்கிறதுக்கு நேரம் இருக்குமா இருக்கும். அத லேட்டா வருவாளுவ. இன்னைக்கு நீ எனக்கு மதியானத்துக்கு கொண்டு வந்திருக்க? நான் மதியானத்துக்கு இன்னைக்கு இட்லி தான் கொண்டு வந்திருக்கேன். அப்பா இட்லி பண்ணமா? எங்க வீட்டுல தீபாவளி பொங்கலுக்கு தான் இட்லியே சுடுவாவ. இட்லியா கொண்டு வந்திருக்க? இன்னைக்கு மதியம் நம்ம ரெண்டு சேர்ந்து சாப்பிடுவோமா? சரி, நீ ஆனா யார்ட்டையும் சொல்ல மாட்டல்ல? சரி சரி, அது எப்படி சொல்லுவேன்? நீ கூட இப்ப சாவ போறேன்னு சொன்ன, நான் யார்கிட்ட சொல்லுவேன்? சொல்லக்கூடாது சரியா? நான் உன்னை நம்பித்தான் சொல்லியிருக்கேன். என்னை நம்பிதான் நீ சொல்லியிருக்க. நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். சரி, நம்ம மதியம் ஒன்னா சாப்பிடுவோன்னு. ஒன்னாதான் சாப்பிடணும், நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு. சரி, நீ என்ன கொண்டு வந்திருக்க? என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா மதியம் நம்ம கூட சாப்பிட மாட்டான். திங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். சரியா? என் பிள்ளைல நான் பள்ளிக்கூடத்துக்கா போறியா? மாடு மேய்க்க போறான். நாங்களும் வரலாமா? எருமை மாடுலாம் மேய்க்கிறது இல்ல. பன்னி எல்லாம் மேய்க்கிங்க, ஒரு மாட்டை மேய்க்க மாட்டீங்களா? பன்னி மேய்க்கிறமா? யார் சொன்னா? நீதான் பண்ணி பாருன்னு சொன்ன. டேய் கரோபையா, நான் பன்னி பாருன்னு சொல்லல. நீ எழுதி பேசிக்கிட்டு இருக்க. சரி, ஆடோ மாடோ பண்ணிய மேய்க்க போறியா? நாங்களும் வரலாமா? ஆடு மாடு பன்னியெல்லாம் நாங்க மேய்க்கிறது இல்ல. எதுவா இருந்தாலும் என்ன, மேய்க்கணும்னு போயிட்டிய, கூட சேர்த்துக்க கூடாதா? அதான் மோதிய சொன்னேன், எருமை மாடுலாம் மேய்க்கிறது இல்ல. நீ எருமை மாடு மேய்க்க வேண்டாம், நீங்க என்ன மேய்க்கல அதை நாங்களும் மேய்க்க வரோம். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்க. ரொம்ப இந்த ஸ்கூலுக்கு போகாம வைக்கும்போது ரொம்ப பேசுனேன்னா நாங்க எங்க வீட்ல சொல்லி கொடுத்துருவோம். சண்டை வந்துரும் சொல்லிவிட்டேன். சண்டை வந்தாலும் ஒத்தைக்கு ஒத்தைய பாக்குறதுக்கு நாங்க ரெடியா தானே இருக்கோம். இல்லையாடா, அங்க மோதி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்க தயாரா இல்ல. சூடுக்கு போற பிள்ளைகிட்ட வம்பிழுக்கமே கொஞ்சம் கூட உங்களுக்கு சூடு சொர்ணியே இல்ல. ஏமா உன்கிட்ட பேசுறதுக்கு எதுக்குமா சூடு சொன்னெல்லாம் வேணும்? பள்ளிக்கூடத்துக்கா தானே போறீன்னு கேட்டோம். நீ தான் மாடு மேய்க்க போறேன்னு சொன்னீங்க, அதான் கூட ஒத்தாசை பண்ணலான்னு பார்த்தோம். உங்க ஒத்தாசை எங்களுக்கு தேவையில்லை. சரிம்மா, அப்படியே நடைய கட்டுங்க, காலம்பர ஸ்கூலுக்கு போங்க. படிக்கடி போறீங்களா? ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இப்பதான் சொன்னா பண்ணி மேய்க்க போறாவன்னு. நான் உங்ககிட்ட சொன்னா பண்ணி மேய்க்க போறேன்னு. சரி, இப்ப என்ன மேய்க்க போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. டேய், பள்ளிக்கூடத்து எதுக்குடா போவாங்க? இவனை பண்ணி மேய்க்க போயிருப்பானுங்க. அதான் நம்மளே அப்படி நினைக்காத. ஆமாமா, இவ பெரிய கலெக்டரா போறா. ஆமா, நான் பெரிய கலெக்டர் தான் ஆப்பறேன். இப்போ உங்களுக்கு என்னவான்னு கேக்க. இந்த கிட்ட வர வச்சுக்கறானீங்க சொல்லிவிட்டேன். எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு? நீ கலெக்டரானா எனக்கு பெருமை தானே. டேய், சாம் பிட்ட போட்டுட்டு இருக்கான்டா. அவனுக்கு மட்டும் எப்படிதான் இப்படிதான் சிக்கிறது இல்ல, மூஞ்சி சின்ன பிள்ளை மாதிரியே வச்சிருக்கான். என்கிட்டலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஏம்ல பேசணும்னா? ஏன் அத்தங்கிட்ட பேச மாட்டியோ? இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு எனக்கு அத்தம்லாம் இல்ல. இப்படி என்ன புசுக்கு சொல்லிட்ட? என்ன அத்தம் தானே உனக்கு? உனக்கு அத்தம் மாதிரி தானே? அதுக்கு வேற ஆள பாருங்க. என்கிட்ட இப்படி பேசாதீங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சரி சரி, அத்தனை போகும்போது வரும்போது பாக்கணும்னா? ஆமா, பார்க்கணும். ஏய் வா, ஏய் நம்ம பாவம். இனிமேல் இப்படி பேச வச்சுக்கிட்டாதீ சொல்லிட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பா, எனக்கு பொல்லாத கோவம் வந்துரும். அப்படியா? பொல்லாத கோவம் வந்துருமா? ஆமா, இனிமேல் இப்படி பேசாதீங்க. வீட்ல சூடு சொன்னே இருக்காது. சரி சரி, இருந்தா கொஞ்சம் கொடுத்துட்டு போ. ஏய் கரோவேல, நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க சொல்லிட்டேன். சரி சரி, இவ்வளவு பேசல,
நீராறும் கடல் உடுத்த பாட்டு படிங்க பாப்போம். அது வந்து வாய்க்கிலி பேசுறது இல்ல, படிக்க போறேன் ஸ்கூலுக்கு போறேன், நீ எல்லாம் படிங்க பாப்போம். நீராறும் கடல் உடுத்த படிங்க பாப்போம். சரி சரி ஏபிசி சொல்லுங்க பாப்போம். என்னடி ஒண்ணு நான் கேட்கானுங்க எடி நம்ம நவுன்றுமா எம்மாடி என்னடி ஒண்ணு நான் கேட்காவ அடுத்து கேட்கறதுக்குள்ள இங்க போயிடுவோம் டி நீங்க கேட்டா நான் சொல்லிரணுமா எடி இசட்டுக்கு அப்புறம் என்னடி வரும்? இசட்டுக்கு அப்புறமா மீனக்குட்டி இசட்டுக்கு அப்புறம் என்ன வரும் எனக்கு தெரியலடி இசட்டுக்கு அப்புறமா ஏ பி சி டி எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் இது எனக்கு தெரியலடி சரிடி அக்கனாக்கு அப்புறம் என்னடி வரும்? அக்கனாக்கு அப்புறம் ஆனா ஆவண்ணா ஈனா என்ன சரி 10க்கும் 12க்கும் ஊடில எந்த நம்பர் வரும் அதையாவது சொல்லுங்கடி பாப்போம். நாங்க எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நடுசுல இங்க 12 20 19 18 17 ஐயோ நாங்க வீட்டுக்கு போறோம் எங்க அம்மா தேடுவாவ இது சொல்லிட்டு போங்க. சரி சரி நீராறும் கடல் உடுத்த படிச்சுட்டு போங்க பாப்போம். தினமும் பிரேயர்ல படிப்பியல்ல படிங்க பாப்போம். ஒண்ணு போல படிங்க பாப்போம். என்னடி இவனுக்கிட்ட வாய் கொடுத்து தப்பா போச்சு போலுக்கு இங்க இருந்து ஓடிடுவோமா? அதான் சொல்றேன் படிங்க பாப்போம். நாங்க படிப்போமே நாங்க படிச்சிரோமே. எங்க படிங்க பாப்போம். நீராறும் கடலுடுத்த நிலமறந்த தெளிலழுகும் சீராறும் வதனமன திகழ்மரதி கண்டமிதில். சரி இந்த பாட்டை எழுதுனது யாரு சொல்லுங்க பாப்போம். அம்மா என்ன கேள்வி கேட்கவ அம்மா இது எழுதுனது யாரு? எனக்கு நம்ம போயிரோம் வா போயிரோம். அது வந்து சொல்லுங்கல இது எழுதுனது யாரு இந்த பாட்டை? சரி சரி லாஸ்ட் 2 லைன் படிங்க பாப்போம். அம்மா ஐயா உன் சீரிலமை தீரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பிரேயர்ல இப்படிதான் படிப்பிய. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இதான் படிச்சிருக்கிய. சரி இந்த பாட்டை எழுதுனது யாரு? யா உங்களுக்கு ரொம்ப தெரியுமோ? தெரிஞ்ச போய் தானே கேள்வி கேட்கும் சொல்லுங்க பாப்போம். இப்பலாம் கேள்வி கேட்க வச்சுக்கிடாதீங்க என்ன? கேள்வி தானே கேட்டோம். இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போறேன் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் நாங்க உங்ககிட்ட சொன்ன அவசியம் இல்ல. சீக்கிரம் வாங்கட்டி ஓடிடுவோம். மாமா சீக்கிரம் ஓடிடுவோம். கண்டையில பாஸ் சொன்னீங்க அவசியம் இல்ல. எங்க சொல்லணுமா நாங்க அங்க சொன்னா போதும். வாங்கட்டி நமக்கு நேரம் ஆயிட்டு. எப்படி எல்லாம் தப்பிச்சு போறாங்க பத்தியா? நீங்க கேட்ட எந்த கேள்விக்குமே அந்த வேலையை பார்த்து சொல்லல. தெரிஞ்சதான் சொல்லுவாளுங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு வெற்றி எல்லாம் கட்டிட்டு போறாளுல படிப்பாளுல. பாப்போம் இந்த வருஷம் 10ஆம் கிளாஸ் எப்படி எதிரானு பாப்போம். என்ன சேமே ரோட்டு விட்ட மாதிரி இருக்கு. நீ வேற சும்மா அந்த விட்டு பேசினேன். அது சின்ன வழியில பாப்பனா தான். நீ சும்மா பார்த்த மாதிரி தெரியல ரூட் விட்ட மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு தெரியும்டா நீ காலையில இந்த பிளேட் வாசல் நிக்கும் போதே எனக்கு தெரியும். அதே எங்க அத்தனை பிளேட் இருக்குமா நீ மட்டும் அந்த பிளேட் போய் நிக்கா? சரி காதலான்னு கேட்கேன் காதலிக்கோ? அப்பெல்லாம் இல்லடா ஒரு முறையில அத்தை பொண்ணுல அப்படி பார்த்தேன் யாரும் இல்ல. அத்தை பொண்ணுன்னு பாத்தியா கட்டிக்கு போற பொண்ணுன்னு பாத்தியா? சும்மா இருக்கா சின்ன பிள்ளை நான் சும்மா பேசினேன். நீ சும்மா பேசின மாதிரி தெரியல கிட்ட ஒட்டிட்டு நின்ன அதுல ஒண்ணும் சொல்லல. அதெல்லாம் ஒண்ணுலடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாத்துக்க அவ அப்பா பணம் ஏறுவாரு கொத்துன்னு கொத்திடுவாரு. சும்மா பார்த்தேன்டா நீங்க வேற. இல்ல வரியா அவ அப்பா படிக்க தான் போறேன் வரியா போய் பையனை குடிச்சு வந்துருமா? சரி வாங்க. மாமனார பார்க்க போறதுல அவ்வளவு ஆனந்தம். சும்மா இருங்கடா. ஒரு டெஸ்ட்ல முடிச்சு கொடுக்க சும்மா இருங்கடா. சரி நடக்கட்டும் நமக்கு தான் இந்த ஊர்ல ஒரு புள்ளி செட்டா மாட்டுக்கு ஒரே புள்ளைய பிடிக்கும் அந்த ராணி புள்ளைய பிடிக்கும் பாத்துக்க. இல்ல அது எத்தனை கிளாஸ்ல படிக்க? அது 8வது படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஊர்ல மட்டும் சேட்டையில அந்த ஒரு புள்ள தானே நம்ம ஊர்ல பண்ணுது. இப்ப வருவாள மணி ஆயிடுச்சா? இல்ல அந்த துறையிலே போவால வாங்க பாப்போம். சரி சீக்கிரம் வாங்க. என்ன தெருல ஒருத்தியும் காணல வாய்க்கு அசைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடைக்கலையே. 5 மணி பஸ் வந்து போச்சா தெரியலையா? எவனா சோபா வரா பாரு. ஆத்தி கிளை மரல நிக்காளுவா இவ்வளவு கண்ணுல படப்படாத. இவ்வளவு கிட்ட எதையுமே உளரக்கூடாது. கரெக்டா பேசணும் ஞானமா இருக்கணும்ப்பா. என்ன சோபா என்ன சோமா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. ஏன் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேங்கவா சத்த பேசிட்டு போ. இல்ல வந்த வழிய பார்த்து போயிருவோம். இவகிட்ட வாயை கொடுத்தோம்னா அவ்வளவுதான் அத்தனை கறந்துட்டு நாளைக்கு எனக்கு என் பூசனுக்கும் அடி தட்டி விழுந்துரும். இல்ல பாட்டி எனக்கு வீட்டுல சுவாலி கிடக்கு நான் வாரேன். சுவாலி கிடக்கு சுவாலி இங்க ஒரு விஷயம் சொல்லணும். விஷயமா? ஆஹா கிளவி வயல ஏதோ உளுந்துருக்கு போலுக்க என்னன்னு கேப்போம். இல்ல வேண்டாம் நம்ம வீட்டை பார்க்க போவோம் நம்ம சுவாலியை பாப்போம். இங்க ஒன்று முக்கியமானு சொல்லணும். வா புழுக்குன்னு வாடுவாமா இங்க வாய. அப்படியா சரி வாரேன். என்ன சொல்லுங்க என்ன விஷயம்? நீ உங்க அம்மா வீட்டுக்கு பேந்தியாம அப்படியா?
ஆமா பாட்டி, எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க அம்மா வீட்டுல இருந்து என்னெல்லாம் கொடுத்து விட்டாவ? என்ன புளி, கருப்பட்டி, பனங்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் வத்தப்பொடி கொடுத்து விட்டாவ. வேற என்ன கொடுத்து விட்டாவ? அங்க இருக்கதானே தருவாவ. குழந்தை பொண்டாட்டியும் ஊருக்கு போயிருந்தானம்மா அப்படியா? இல்லையே, எனக்கு தெரியலையே. அவ எப்ப போனா? அவ நீ போனோன்னு தான் போயிட்டாலாமா உங்கள்ட்ட பொண்டாட்டியும். அவ ஏதோ பீரோல் கொண்டு வந்திருக்காளாம், கட்டில் கொண்டு வந்திருக்காளாம். நீ என்னமோ பனக்கிழங்கு கொண்டு வந்தேன், கருப்பட்டி கொண்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா. ஏன் ஊர் முழுக்க அதானே பேச்சு? உன் குழந்தை முன்னாடி பீரோல் கொண்டு வந்திருக்காளாம், அப்புறம் கட்டில் கொண்டு வந்திருக்காலும், மரக்கட்டெல்லாம் கொண்டு வந்திருக்காளாம். ஏ தாயே, அது நாகர்கோவில் போலுக்குன்னா உன் குழந்தை முன்னாடிக்கு. ஓ, அவ்வளோ கொண்டு வந்துட்டாளா? ஓ, அதுக்குத்தான் இவ்வளோ சிலுப்பு விலையோ? ஏன் நான் ஒன்றும் குறைஞ்சவல்லையே. எங்க வீட்லன்னா எங்க அம்மா எனக்கு கட்டில் கொடுத்தாவ, பீரோல கொடுத்தாவ, பியானு கொடுத்தாவ, எல்லாம் கொடுத்தாவல. எல்லாம் கொடுத்தாவல. உனக்கு மரக்கட்டையில கொடுத்தாவளா? அவளுக்கு மரக்கட்டையில எல்லாம் கொடுத்துருக்காவளா? அப்படியா? எவ்வளவு விலை இருக்கும்? ஏன் ஒன்னு 5000 10,000 இருக்குமாமே. இங்க ₹1,00,000 இருக்கும் போலுக்கு. ஏ தாயி, உனக்கு ஒரு 50 பவுன் போட்டிருப்பாவலா? என்னது 50 பவுனா? எங்க அம்மா எனக்கு 70 பவுன் போட்டிருக்காவ. வா, குழந்தை பொண்டாட்டி எவ்வளவு நகை போட்டிருந்தா? அவ எவ்வளவு போட்டிருந்தால எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்னமோ 1 கிலோ போட்டோம்தான்னு ஊருக்குள்ள சொல்லுதாவ. அவள ஒரு தாலி கொடியே பத்தி 25 பவுனுக்கு போட்டிருப்பா போலுக்க. ஆனா ஒண்ணு பத்துக்க சோபி, உன் மாமனாருக்கு ரொம்ப தான் ஓர வஞ்சின. நிறைய கொண்டு வந்தவளுக்கு 25 பவுன்ல தாலி கொடியும், 70 பவுன் போட்டு வந்தவளுக்கு 24 பவுன்லயும் தாலி கொடி போட்டிருக்காவ. உன்னை விட 1 பவுனும் அதிகமா போட்டிருக்காவ. வீட்டுக்கு மூத்த மருமவா நீ, உனக்கு 25 பவுன்ல போட்டிருக்கலாம். போய் அவளுக்கு போட்டிருக்காவல. உன் மதிப்பு என்னத்துக்கு ஆவறது? நீ என்ன வாடியா வந்துச்சா உன் புருஷன் கூட? என்ன யாக்கப்பு கூட ஓடி வந்தியா? நீனும் மரப்படி தானே வந்த. அப்புறம் என்ன உனக்கு மட்டும் இவ்வளவு ஓர வஞ்சுன? ஆனா ஊர் உலகத்துல இப்படிலாம் இருக்கக்கூடாதும்மா. உன் மாமனார நாக்கு பிடுங்கி சாகிற மாதிரி 4 கேலி கேளு. அப்பதான் அந்த கிழட்டு பயலுக்கு அறிவு வளரும். கேட்க மாட்டி? நான் இப்பமே கேட்க. அவரை நாண்டுகிட்டு சாகிற மாதிரி நான் இப்ப கேட்கக்கா. அதானே, அவளுக்கு எப்படி 1 பவுன் எக்ஸ்ட்ரா போடலாம்? அப்ப நான் இழிச்சவாயா? நானே என் புருஷன் கூட ஓடியா வந்துட்டேன். எதுக்கு இவ்வளவு ஓர வந்தனேன்னு கேட்க. சரிதான்க்கா நீங்க சொல்லுது. நான் என்ன என் புருஷனை இழுத்துட்டு ஓடி வந்தேனா, இல்ல ராத்திரியோட ராத்திரியா வந்து இட்டு தங்க புகுந்தானா? நல்லா இருக்குதே. எங்க வீட்ல எனக்கு 70 பவுன், பொங்கல் தீபாவளின்னு சொல்லி அப்படி இப்படி 30 பவுன் போட்டிருக்காவ. அப்படி கணக்கு பார்த்தா அவளை விட நான் தான் அதிகம் ஒருபடி போட்டு வந்திருக்கேன். எனக்கு 24 பவுன்ல தாலி கொடி, அவளுக்கு 25 பவுன்லயா? விட மாட்டேன் பாட்டி, விட மாட்டேன். எதுக்கு விடணும்னு கேட்க. எதுக்கு விடணும்? சீக்கிரம் போய் சண்டை போடு, நாங்க பின்னாடியே வரோம். சரிங்க பாட்டி, இன்னைக்கு இருக்கு அவருக்கு. அப்பாட, எங்க இன்னைக்கு தேர்ல சண்டை சித்திரம் இல்லாம போயிருமோ நினைச்சு பயந்துட்டேன் வடிவே. சரி வா, அது சண்டையை பார்த்துட்டு வருவோம். நமக்கு நீ யாரும் போகணும்ல. அடேங்கப்பா, பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டாரா? அப்படிதான் சண்டை பெருசாலாம் இருக்கும் போலுக்கு. என்ன சொல்லுத? அப்ப சண்டை பெருசாகி போச்சா? வெட்டு குத்துல விழுந்திருக்கும் போலுக்க. பஞ்சாயத்து தலைவரே வாராருன்னா, பஞ்சாயத்து தலைவரே, பஞ்சாயத்து தலைவரே வாங்க வாங்க. சோமா இருக்கியல? அப்பாலாம் சோமா இருக்கவள. உங்க அப்பா தவங்கிட்டா போலுக்குன்னா வயசு இருக்கும்ல. ரொம்ப நாள் ஆச்சு தலைவரை பார்த்து. இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்காவ. என்ன பஞ்சாயத்து தலைவர் தரமா போறிய? வேற இல்ல, நம்ம சோபியாக்கா இருக்காவல்ல, அவளுக்கும் மாமனாருக்கும் சண்டையாம். அதான் பஞ்சாயத்தை கூட்டிருக்காவ. அது என்ன ஏதுன்னு பாக்கணும். என்ன சொல்லுதிய? நீங்க இருக்க ஊர்ல இப்பெல்லாம் நடக்கலாமா தலைவரே? இந்த பிள்ளைகளுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? நம்ம எப்பேற்பட்ட ஊர்ல இருக்கோம், இப்படி சண்டை சச்சரெல்லாம் போடலாமா? என்னத்த சொல்ல, வயசு யார பிள்ளைகளுக்கு பக்குவம் கம்மியா இருக்குது. அதுதான் அவங்கள மாதிரி பெரிய ஆளுக்காவது வீட்டுல இருக்கணும். மாமனாரும் மருமகளும் சண்டை போட்டுப்பா போலுக்கு. அது பெரிய பெரிய கேஸா இருக்கும் உங்களுக்கு. ஸ்டேஷன் வேற கூட்டு இருக்கா, போய் பார்க்கணும். ஏ தாயா, அவ்வளவு பிரச்சனை ஆயி போச்சா? நாமெல்லாம் என்னைக்கு இந்த சண்டை சச்சரவெல்லாம் பார்த்தோம்? புள்ள இல்லாம இப்படி சண்டை சச்சரவெல்லாம் போடுது. ஆமா பாட்டி, எந்த ஊர்லயாவது இப்படி நடக்குமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதானே வாழ்க்கை. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு என்னத்த சொல்லி கொடுக்கனே நமக்கு தெரிய மாட்டேங்குது தம்பி. என்ன பாட்டி செய்ய? காலம் மாற மாற பிள்ளைகள் புத்தியும் மாறுது. இருந்தாலும் மாமனார்கிட்ட போய் சண்டை போடலாமா? கூட குறையன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுக்கெல்லாம் போய் சண்டை போடலாமா பஞ்சாயத்துல வர சொல்லுங்க. ஊருக்கு 2 பாட்டி இப்படி இருக்கிய, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல? சொல்லலாம், நம்ம பேச்செல்லாம் எடுக்குமா ஐயா? எலியன் சொல்லி அம்பலத்துல ஏறுமா? அந்த கதை தான். அது கொஞ்சம் சரிதான். ஐயோ, சண்டை பெரிய சண்டையா இருக்கும் போலுக்க.
ஐயோ இப்ப என்ன பண்ணனு எனக்கு தெரியலையே. சரி நான் அதை போய் பார்த்துட்டு வரேன் பாட்டி. எட்டு குத்துல போய் விழுந்துடக்கூடாது. நான் எட்டி பார்த்துட்டு வரேன். ஆமா பஞ்சாயத்துல அம்மா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லு நினைச்சேன் பாத்துக்கங்க. என்ன பாட்டி? அது ஒண்ணு இல்ல பாத்துக்கங்க, உங்க ஐயாவை பத்தி தான். எங்க அப்பா பத்தியா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன? உங்க அப்பா சொத்த பூரா உங்க அண்ணனுக்கு எழுதி வச்சுட்டாவளம்னா அப்படியா? என்ன சொல்லியா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன தம்பி நல்லவியலா இருக்கலாம் தம்பி, இவ்வளவு நல்லவியலாவியா இருப்பிய. நாளைக்கு உங்களுக்குன்னு புள்ள குட்டி வரும், கல்யாண காட்சியை முடிக்கணும், இப்படி எல்லாம் வெள்ளந்தியா இருக்கல தம்பி. உங்க வீட்டு பஞ்சாயத்தே பெரும் பஞ்சாயத்தா இருக்கு. நீங்க இப்படி அடுத்த வீட்டுக்கெல்லாம் பஞ்சாயத்து சொல்ல வந்திருக்கீல, உங்களுக்கு யாரு தம்பி நீதி சொல்லுவா? இப்படி வெள்ளந்தியா இருக்கீல, இப்படி வெள்ளந்தியா இருக்கல. பாத்தியா வடிவு, இந்த பஞ்சாயத்துல எவ்வளவு வெள்ளந்தியா இருக்காருன்னு. அவிய வீட்டுல நடக்கிறது கூட தம்பிக்கு தெரியாம இருந்திருக்க. என்னத்த சொல்ல. என்ன சொல்றீங்க? அதான் உங்க அண்ணன் உங்க ஐயா கிட்ட சொத்த பூரம் கேட்டு பிரச்சனை பண்ணிருப்பான் போலுக்க. ஏதோ எங்க காதுக்கு வந்துச்சு. செத்தவங்களை பார்த்து சொல்லலான்னு நினைச்ச போற நம்ம பெரிய இடத்து சமாச்சாரம் நம்ம போய் சொல்லிக்கிட்டது சரியா இருக்காது பத்தியலா. எங்க அண்ணன் சொத்தை கட்டானா? இன்னும் அவனுக்கு கல்யாணமே முடியலையே, எப்படி கேப்பா? அதுதான் நம்ம மேல தெரி தொரப்பாண்டி மோல விரும்புதானாம்ல. என்னது? ஏன் உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அந்த பள்ளிக்கூடத்துக்கு போவால தொரப்பாண்டி மோவா, அவ பின்னாடியே எல்லாம் சுத்துதான். என் தம்பி நம்ம தெரியாம சொல்லிட்டோமோ? ஐயோ வரைய சும்மா இரு, எங்களுக்கு தெரியாது தம்பி. தொரப்பாண்டினா அந்த தாடிக்காரன் தங்கச்சா? ஆமா ஆமா, அது தாடிக்காரன் தங்கச்சிதான். அவன் பாத்துக்கிடுங்க, நம்ம சொல்லது ஏதோ சொல்லியாச்சு பிறகு. உங்க அண்ணன் அந்த புள்ள பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னாவ. ஓ விஷயம் அப்படி போதோ? அதான் உங்க அப்பா சம்மதிச்சிருக்க மாட்டாவ போலுக்கு. நான் அந்த புள்ளைய கூட்டிட்டு வர போறேன், சொத்த பூரம் தாங்கன்னு கேட்டிருப்பான் போலுக்கு. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, பாத்துக்கிடுங்க தம்பி. போங்க போங்க, இந்த பஞ்சாயத்து பாருங்க, சோபி பஞ்சாயத்தவே பாருங்க, அது வெட்டு குத்துல போயிருக்குது. சரி தம்பி, எங்களுக்கு மேல திருக்கு போண்டி இருக்குது, அவ துறையம்மால பார்க்கணும், நாங்க போயிட்டு வரோம். அப்படியே துறையம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே லட்சுமி வீட்டுக்கும் போயிட்டு மருமகளும் மாமியார் ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்களாம், அது என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோன்னு.